வணக்க நண்பர்களே. இப்போ சரியாக கத்தாரில் 7:33 ஆகுது விடிய காலையில். இப்போ தான் ஹவுஸ் டிரைவர்களுக்கு இப்போ தான் ஸ்டார்டிங்கே இருக்கும். காலையில் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுடு தண்ணியை ஊற்றுன மாதிரி இப்போ கச்ச கச்சன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஹவுஸ் டிரைவர்ஸ் மட்டும். கம்பெனி ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி அதர் ஒர்க்கர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பஸ் வந்துடும், இல்லைனா கார் கேப் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துடும். ஆனால் ஹவுஸ் டிரைவருக்கு அப்படி கிடையாது. காலையில் 5:30 மணிக்கு காரை எந்திரிச்சிட்டு ரூம்லேருந்து எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காரை க்ளீன் பண்ணி நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் மேடம் இருப்பாங்க, அவங்கள கொண்டு போயிட்டு அவங்க வேலை பார்க்குற இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு விட்ட பசங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டு மறுபடியும் போயிட்டு ட்ராப் பண்ண மேடத்தை வேலையில் விட்டு அவங்கள போயிட்டு மறுபடியும் பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டு பாப்பா ஹவுஸ் டிரைவர்களோட வலியும் வேதனையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ நானும் ஒரு ஹவுஸ் டிரைவர் தான். எனக்கு நான் கத்தாரில் நான் இருந்திருக்கேன், ஒரு 3 வருஷம் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு கத்தார் தெரியும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயந்தான், இவன் என்னப்பா வெளிநாட்டில் இருக்கிறான், நல்லா கை நிறையா சம்பாதிக்கிறான், இவனுக்கு என்னப்பா அப்படின்னா கிடையாது. நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு ஹவுஸ் டிரைவராக இருக்கிற ஆள், அதுவும் ஒரு கல்ஃபில் குவைத்து கத்தார் எந்த நாடாக இருந்தாலும் டிரைவராக இருக்கிறவங்களுக்கு வலியும் வேதனையும் தான் அதிகம். ஏப்பா வேலை பார்க்க வேறு வேலையே இல்லையா, இந்த வேலை மட்டும்தான் இருக்கா, எத்தனையோ வேலை இருக்கே, மற்ற வேலையும் பார்க்கலாமே, ஏன் அந்த ஹவுஸ் டிரைவர் வேலை மட்டும் பார்க்குறீங்கன்னு கேட்பீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் நம்ம படித்த படிப்பில் அந்த சம்மந்தப்பட்ட வேலை அதிகமாக பார்க்குறது கிடையாது. 50க்கு 50 தான், 100க்கு 50க்கு 50 தான். படித்த படிப்புக்கு வேலை பார்க்குற ஆளுங்க 50க்கு 50% தான். குடும்பத்தோட கஷ்டங்களும் குடும்பத்தோட சூழ்நிலைகளும் ஒரு மனுஷனை என்ன வேணான்னு பண்ணிடும். ஸோ அதுதான். ஸோ ஸ்டேரிங்கை ஒரு டைம் பிடிச்சிட்டோம்னா அந்த ஸ்டேரிங் ஒரு போதை மாதிரி தான். எப்படி நிறைய பேருக்கு சிகரெட்டு சரக்கு எல்லாம் போதையோ அந்த மாதிரி ஸ்டேரிங் ஒரு வகையான போதை. இது கெட்ட விஷயங்கள் கிடையாது. இந்த ஸ்டேரிங்கை ஒரு டைம் பிடிச்சவனுக்கு மறுபடியும் அந்த ஸ்டேரிங்கை பிடிக்கும்போது வர்ற அந்த சந்தோஷம் அதிகம். தான் மனசுக்கு பிடிச்ச வேலையை பார்ப்போமேன்னு சொல்லி பார்க்குறது தான். அவ்வளோதான் விஷயம், இதுதான். ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை, எப்போ என்ன நடக்குங்கிறதுன்னு தெரியாது. உயிருக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு வேலையில் இந்த டிரைவர் வேலை தான் முதல்ல இருக்குது. ஏகப்பட்ட வேலை இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு டிரைவர் வேலை தான். நேருக்கு நேராக எமனை நாங்கள் சந்திக்கிறது, பின்வாங்க முடியாது, இறங்கி ஓட முடியாது. எங்களை நம்பி காரில் வர்றவங்கள, பஸ்ஸில் வர்றவங்கள, ஸோ எந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஆள் வந்தாலும் அவங்களோட உயிர் எங்களுக்கு சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கைஸ், நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. கஷ்டத்தை பார்க்காதீங்க, அந்த கஷ்டத்தில் இருக்க சந்தோஷத்தை பாருங்கள். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா இருக்கலாம். என்னோடய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், சாதாரண விஷயங்கள் தான். பணம் இல்லாதனால என்னோடய சொந்த பந்தங்களே என்னை போட்டு மிதித்தாங்க. ₹1 கையில் காசு இருக்காது, கடன் மேலே கடன், அதிகமான கடன், சொல்ல முடியாத அளவு கடன் இருந்தது. என்னோடய சொந்த பந்தங்கள் என்கிட்ட சந்தோஷமாக பேசுவாங்க, நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க, சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, இப்படியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் முதுகில் குத்துறாங்க. இப்போ கைக்கு கொடுத்து தூக்கி விடுறது கூட ஆள் கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இந்த உலகத்தில் யாரை வேணால் நம்புங்க, யாரை வேணால் நம்புங்க, தெரியாத ஒருத்தனை கூட நம்புங்க. ஆனால் சொந்த பந்தங்களை என்றைக்குமே நம்பாதீங்க. முதுகில் குத்துறது அவங்களா தான் இருப்பாங்க. நம்ம சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. இதுவே அவங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கு பிடிக்காம மாதிரி நம்ம மூஞ்ச வச்சுருந்தோம்னா அவனுக்கு பொறாமை, அதான் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள், எதுக்கு இவ்வளோ ஒரு போட்டி பொறாமையோட வாழணும்னு தான் எனக்கு தெரியலை. ரொம்ப கஷ்டம் ஜி. ஆக்சுவலாக இப்போ 33 டிகிரி, ஸோ வெயில் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1 மணி 2 மணி இந்த டைம் வரும்போது 42 டிகிரிலேருந்து 44 டிகிரி வரை கத்தாரில் டெம்பரேச்சர் இருக்குது. பயங்கர ஹீட்டு, முடியாதுங்க. என்ன வேலை வேணும்னு பார்த்தலாம், ஆனால் ஹவுஸ் டிரைவராக வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதில் இருந்த ஆளுகளுக்கு வேணால் மறுபடியும் வேலை பார்க்க அவங்களுக்கு தோணும், ஏன்னா அவங்களுக்கு இருக்க அனுபவத்துக்கு. ஸோ நான் மறுபடியும் வேலை பார்க்குறேன் அப்படின்னு கூட அவங்களுக்கு தோணும். கைஸ், நல்லா படிங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நல்லா படிங்க,
படித்த படிப்புக்கான வேலையை தேடுங்க. அதை தான் சொல்லுவோம். கையில் காசு இருக்கணும். அப்போ தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவன் தெரியாதவன் சொந்தக்காரன் எல்லாருமே நம்மளை மதிப்பானுங்க. பணம் வேணும். அந்த பணம் சம்பாதிக்கணும். நல்ல வழியில் சம்பாதிக்கணும், கெட்ட வழியில் கிடையாது. கைஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஸோ கவனமாக இருங்க. ஆனால் இந்த கத்தாரில் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இருந்திருக்கேன். அப்போ நான் இருந்த கத்தார் இப்போ இல்லை, டோட்டலி சேஞ்ச். பஸ் எல்லாம் இப்போல்லாம் வீட்டுக்கு வருது. நம்ம ஊர் மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு நின்றுட்டு பிக்கப் பண்ணிட்டு போகிறது அப்படி கிடையாது. எல்லோரும் இங்கே கத்தாரில் வேறு மாதிரி வீட்டுக்கே வருதுங்க பஸ்ஸு. வீட்டு வாசலுக்கே வந்து பஸ்ஸு ஹார்ன் அடிக்குது. ஸோ அந்த பஸ்ஸில் அடுத்த வீட்டுக்கு போகுது. ஏதோ டோர் டெலிவரி இங்கே பண்ணுற மாதிரி இது வந்து பிக்கப் பண்ணுறாங்க. டோர் பிக்கப் போல் அது எனக்கு தெரியலை. ஸோ கத்தார் டோட்டல் சேஞ்ச். ஆனால் ஹவுஸ் டிரைவராக வராதிங்க. தயவு செஞ்சு கத்தாருக்கு ஹவுஸ் டிரைவராக வர ட்ரை பண்ணாதீங்க, வேண்டாம். இந்த குவைத், சவுதி எந்த நாடாக இருந்தாலும் ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு வேண்டாம். வேறு என்ன வேலைக்கு வேணாலும் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். மறுபடியும் சொல்கிறேன், ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு வேண்டாம். நான் என்னோடய அனுபவத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் நான் வெளிநாட்டில் இருந்திருக்கேன். அந்த 8 வருஷம் நான் ஹவுஸ் டிரைவராக தான் இருந்திருக்கேன். நான் அதனால தான் சொல்கிறேன், ஹவுஸ் டிரைவர் வேக்கண்ட் வேண்டாம். ஸோ வேறு எந்த வேலைக்கு வேணால் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். நான் ஹவுஸ் டிரைவர் வேலையில் டைமிங் தான். அவங்களே தப்பு பண்ணாலும் நம்மளை தான் திட்டுவாங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் வரணுன்னா மெயினான விஷயம் என்ன தெரியுமா? சில விஷயங்களை நீங்கள் மறந்தாகணும். நம்ம ஊரில் காட்டுற மாதிரி அந்த கோவம், அந்த வீராப்பு, நான் தான், என்னை விட யாரும் இங்கே பெரிய ஆள் கிடையாது, அதெல்லாம் ஊரில். இங்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நம்ம அடிமை தான். ஒரு அரபிகளுக்கு நம்ம அடிமை தான். அவனுக்கு டீ போட்டு கொடுக்குறதுலேருந்து டிரைவர் வேலைக்கு தான். டிரைவர் வேலை மட்டும் பார்க்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. டீ போட்டு கொடுக்கணும், ரூமை க்ளீன் பண்ணணும், வீடை க்ளீன் பண்ணணும், குப்பை எல்லணும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, ஏகப்பட்ட வேலை. அது பார்த்தே ஆகணும். பார்க்க முடியாதுன்னு சொன்னால் என்னமா ஏபி ஆனால் ஊத்தி சாஃபர் ரோ சாஃபர் அப்படியே ஒரே வார்த்தையை சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு தெரியுது, இங்கே இருக்க அரபிகளுக்கு தெரியுது நம்மளோட அதாவது நம்ம குடும்ப சூழ்நிலை சரியில்லாத ஒரு காரணத்தினால தான் நம்ம இங்கே வந்து இவங்கள்ட்ட இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை பண்ணுறாங்க. நம்மளுக்கு இங்கே சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை பிடிக்கல, ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க, நான் ஊருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வழிகள் இங்கே கத்தாரில் நிறையா இருக்குது. நேராக இங்கே போயிட்டு இந்தியன் எம்பசி ப்ளஸ் அது போக இங்கே CEID அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஸ்பான்சர், உங்கள் ஓனரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. எப்போ அந்த மாதிரி அவருக்கு இங்கே வேலை பார்க்க பிடிக்கலையா, ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாப்புல, அனுப்புறியான்னு சொல்லி கேட்பாங்க. நான் அனுப்பலை அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு இவர்கிட்ட வேலை பார்க்க பிடிக்கலன்னு நீங்கள் அதிலே ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா, காலையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஈவினிங் உங்கள் கையில் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கும், நீங்கள் ஊருக்கு போய் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் அங்கே போயிட்டு ஊருக்கு போயிட்டீங்கன்னா வர்றதுக்கு குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். CEIDங்கிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மூலியமாக நீங்கள் போயிட்டீங்கன்னா வர்றதுக்கு குறைஞ்சது 5 வருஷம் ரிட்டன் நீங்கள் வர கத்தார் ஆகும். மேபி நீங்கள் 2 வருஷம் இருந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு போனால் கூட நீங்கள் வர்றதுக்கு 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் மறுபடியும் வரலாம். பார்த்துங்க. ஸோ சில விஷயங்களை வந்து நம்ம மறக்கணும். ஹவுஸ் டிரைவராக வேலைக்கு வந்துட்டிங்கன்னா சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்தா மட்டும்தான் இங்கே சர்வே பண்ண முடியும். ஸோ